ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாத்தில் நாட் திருப்பும்போது என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்படி கிராஸ் பீஸில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு கெட்டி தையல் போட்டு அதை ஃபூட்டரை விட்டு நகட்டும் போது உடனே கட் பண்ணாமல் கிளாத்தோட, அதாவது நாட்டோட நீள அளவுக்கு இந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்து அந்த நீளத்தை நீங்கள் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அந்த நாட்டை நடுவில் விட்டு அந்த நடுவில் உள்ள வச்சுட்டு அந்த கிளாத்தை மடிச்சுக்கோங்க. மடித்து உங்களுக்கு எவ்வளோ ஒல்லியாக நாட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபூட்டரை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. ஒரே அளவாக இருக்கட்டும். உங்களுடைய நூல் நீங்கள் விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த நூல் சென்டரில் இருக்கா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் தச்சுக்கோங்க. அது வெளியே வந்துட்டுனா நீங்கள் தச்சது வேஸ்ட்டு. அதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கோங்க. சமயத்தில் உங்களோட நூல் கட்டையாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இழுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அழகாக வரும். நம்மளுக்கு நூல் கையில் கிடைக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் த்ரெட்டை விட்டு, அதாவது ஃபூட்டரை விட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நூல் இந்த மாதிரி நிற்கும். அதையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இப்போது இந்த நூலை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேலே இருக்கிற கிளாத், அதாவது நம்மளுடைய நாட்டு கிளாத் சுருங்கி வரும். அது சுருங்கி வர்றதுல தான் விஷயமே இருக்குது. இந்த மாதிரி சுருக்கம் வருமா, நீங்கள் தொடக்கத்தில் நம்ம அடித்து விட்டோம் இல்லையா, அந்த நூலை உள் நோக்கி தள்ளுற மாதிரி, அதாவது சுருக்கத்தை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு இருக்கிற கிளாத் உள்ளே நுழைஞ்சிக்கும். உள்ளே நுழைய நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம நூலை பிடிச்சி இழுக்க அது அழகாக உங்களுக்கு கீழ் நோக்கி அது இறங்கி வரும். இந்த மாதிரி இந்த கிளாத்தை இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுடைய சுருக்குக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை இழுக்காமல் இந்த மாதிரி விரலை வச்சு உருட்டி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக உள் கலண்டுக்கும். இது காட்டன் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு மடங்கிறது தெரியல. மற்றபடி ஷைனிங் கிளாத்து அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உள் மடங்கி வரும். இது மடங்கி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் நூலை பிடிச்சி இழுக்க உங்களோட நாட் ரெடியாகி கீழே வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக பொறுமையாக நீங்கள் அதை இழுங்க. அழகாக உங்களுக்கு அந்த நாட் கிடைக்கும். இப்போ இது ஃபினிஷ் ஆகி முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக நாட் ட்ரை பண்ணிங்கன்னா கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.